இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. அண்மை செய்தியை பார்க்கலாம். திமுக அரசை கண்டித்து சென்னை எழும்பூரில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எஸ்ஐஆர் விவகாரத்தில் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தற்போது அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ஸ்டாலின், இந்த விஷயத்துல திமுக மீது அதிமுக வைக்கிற குற்றச்சாட்டுகள் என்னென்ன, கூடுதல் விவரம்? இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணி எஸ்ஐஆர் பணிகளை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக அதிமுக குற்றம் சாட்டி வருகிறது. அதனை கண்டிக்கும் விதமாக தான் தற்போது சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே அஇஅதிமுகவுடைய சென்னை மாவட்டங்களின் சார்பில் தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருபுறம் திமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்பட்டு வரும் இந்த எஸ்ஐஆர் திருத்த பணிகளை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை திமுக ஒருபுறம் மேற்கொண்டு வருவதாகவும், மறுபுறம் திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகள் என அனைவருமே தங்களுடைய பல்வேறு பதவிகளில் இருப்பவர்கள், திமுக நிர்வாகிகள் என அனைவரும் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளில் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாகவும், இது சம்பந்தமாக அஇஅதிமுக சார்பில் தேர்தல் ஆணையத்திற்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் பல்வேறு புகார்கள் கொடுக்கப்பட்டும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை குற்றஞ்சாட்டிதான் தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தை அஇஅதிமுக நடத்தி வருகிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் அஇஅதிமுகவிற்கு 8 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த 8 மாவட்டங்களுடைய மாவட்ட செயலர்கள் தலைமையில் தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்வதற்காக களத்திற்கு வரக்கூடிய இந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள், பிஎல்ஓஸ் சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த பிஎல்ஓஸ் பெரும்பாலும் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அல்லது வேறு நபர்களாகவே இந்த பிஎல்ஓ அனைவருமே தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டதாலும் கூட பல்வேறு பகுதிகளில் அதில் திமுகவினரே நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும், இதை சென்னை மாவட்டத்துக்குட்பட்ட இந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு பல முறை புகார் அளித்தும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அதிமுக குற்றம் சாட்டி வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி ஆணையரை நேரடியாகவே குற்றஞ்சாட்டி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தன்னுடைய பேட்டியின் வாயிலாக அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அவர் மாவட்ட செயலர்கள் போல் நடந்து திமுகவுடைய மாவட்ட செயலர்கள் போல் நடந்து கொள்கிறார் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் அதிமுகவில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் திமுகவுடைய தலையீடு இந்த எஸ்ஐஆர் பணிகள்ல அதிகமாக இருக்கிறது. ஆனால் இதற்கு தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றதை குற்றஞ்சாட்டி தான் தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தை அஇஅதிமுக மேற்கொண்டு வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின். இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.